அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாய் அஞ்சலத்தில் ஓரிடத்தை அணிந்ததுக்க வள்ளிரேன் அஞ்சல் அஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமைகின்ற என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசைமாமுனிவர் நாரத மகிழ்ச்சி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டார். அந்த இறைவனின் நல்லையும் பெற முடியும் என்றாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற மனிதன் எல்லாம் புத்தியோடு வாழ்ந்தால் வெற்றி காண முடியும். அப்படி புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண வேண்டும் என்றால் அந்த வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறெல்லாம் பாடுபட வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண இல்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. ஒழுக்கமே வாட்டின் உயர்வு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு குழந்தையும் ஒழுக்கத்தோடு வளர்ந்து வந்தார். அதன் பிறகு அவன் பெறுகின்ற வெற்றி சிறப்பாக இருக்கும். அப்படி சிறப்பாக இருப்பதற்கு வழிகாட்டுதல் தான் ஒழுக்கம். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தின் வாயிலாக இருந்தாலும் கூட கல்விக்கு பிறகு விளையாட்டு, இந்த விளையாட்டிலே உயர்ந்து வருகின்ற நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது இவற்றையெல்லாம் காணுகின்ற இன்பமான இந்த இனிய வேளையிலே அனைத்து உள்ளங்களையும் பார்க்கின்ற பொழுது அன்பெண்ணும் வெளிப்பாடாக தெரிகின்ற இவ்விடத்தை பார்த்தாலும் கூட அமுதமலை பொழிகின்ற அழகான அற்புதமான வகனமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட இந்த வானத்தை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அழகு இருந்தாலும் கூட பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, இந்த பூஞ்சோலையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பூ மாலையில் பூத்து குலுங்கும் இந்த பூ மலர்களை எல்லாம் எவ்வாறு வர்ணிக்க வேண்டும் என்பதை பார்த்தார்.
சத்தத்தின் குரலின் ஓசையை கேட்க வேண்டும் என்று என் செவிகள் கேட்கின்ற பொழுது நினைக்கின்ற பொழுதெல்லாம் சத்தம் ஆடோளம் சோ ஆடோளம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானம். இந்த கானத்தை கேட்ட பொழுதே பறவை இனங்கள் கூட மெய் மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிர்தம் இனிது, அழகான இந்த இன்பத் தமிழ் ஓசையும் இனிதாக இருக்கின்ற பொழுது சில்லென்று பூக்கும் காற்றின் ஒளிகளிலே தவழ்ந்து விளையாடுகின்ற இந்த வழியின் அழகை பார்க்கின்ற பொழுது என்ன அழகு என்று சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே மாணவனை கண்ட வேண்டும்.